ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோலையும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டிக் தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிக்கில் தான் வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹோல்டர் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ ட்ராப் எடுத்து இதுக்கு மேலே வந்து ஸ்டிக் வச்சு அதுக்கு மேலே வந்து நெயில் ஓட்ட போகிறோம். இந்த மாதிரி நெயில் வந்து இதுக்கு மேலே ஒட்டிட்டு இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நெயிலுக்குமே நான் இந்த மாதிரி க்ளூ ட்ராப் ஒட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நெயில் பண்ண போகிறோம், நெயில் கட் பண்ண போகிறோம் அண்ட் பஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஓவல் ஷேப் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நெயில் கட் பண்ணி அதுக்கப்புறம் பஃப் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுல பஃப் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம், நீங்கள் பஃப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக இது கட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் கட் பண்ணிடுறேன், எல்லா நெயில்ஸ்க்கும். இது மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஃப் பண்ண போகிறேன். ஸோ பஃபிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹார்ஷாக பஃப் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஷேப்பே மாறிடும். ஸோ நம்ம நெயில் கட் பண்ண ஷேப்லேயே வந்து லைட்டாக பஃப் பண்ணால் போதும். மேலேயும் பஃப் பண்ணணும், நம்ம வந்து ஷேப்லேயும் பஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ்லேயும் பஃப் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் பஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் கோட் வச்சு ஷில்ஸோட ப்ரொஃபஷ்னல் பேஸ் கோட் வச்சு எல்லாத்துக்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேஸ் கோட் ரொம்ப தின் லேயராக அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு ஜெல் பாலிஷ் வந்து ஒட்டும். நீங்கள் திக் லேயர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒட்டாது, பிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம க்யூர் பண்ண போகிறோம் 60 செகண்ட்ஸ்க்கு. நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ வந்து ஷார்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ 60 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, நான் எல்லாமே எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து ஷில்ஸோட பிங்க் கலர் ஜெல் பாலிஷ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஒன்றுத்தில் மட்டும் ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன், மிச்சம் 4 நெயில்ஸில் வந்து பிங்க் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப மெலிசான கோட்டிங் வந்து கொடுக்கணும் நெயில் பாலிஷோட. ஸோ ஜெல் பாலிஷோடது ரொம்ப மெலிசு தின் லேயர் வந்து அப்ளை பண்ணணும். கலர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும், அதுவும் தின் லேயராக தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு நெயிலில் வந்து ரிங் ஃபிங்கரோட நெயிலில் வந்து நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நெயில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி க்யூர் பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிட்டு எடுத்துடுவேன்.
ஸோ இந்த ப்ளூ நெயிலில் வந்து நான் சிம்பிளாக ஒரு டாட் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து கிளிட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது கூட 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெயில் ஆர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் கோட்டிங் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு நல்ல கோட்டிங் போட்டு 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணிக்கலாம். க்யூர் ஆயிடுச்சு. ஸோ எடுத்து இப்போ ஒரு நெயில் வந்து எடுத்து, ஸோ பின்னாடி கம்மெல்லாம் ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் எடுத்து நம்ம ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வந்து ரெடி. ஸோ ஒன்றுத்தில் மட்டும் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் பேசிக்கான சிம்பிளான நெயில் ஆர்ட். இது ரொம்ப நல்லாவும் இருக்கும்.